அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் நம்ம பிறப்பின் ரகசியம் என்ன, நம்ம எதுக்காக பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. அந்த கேள்விக்கான பதிலாக தான் இந்த கதையை பார்க்க போகிறோம். நேரத்தை வீணாக்காமல் கதைக்குள்ளே போகலாம். நான் உங்கள் தோழி கீர்த்திகா பிரகாஷ். அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு வாலிபன் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சும்மாவே ஊரை சுற்றிக்கிட்டு இருப்பான். ஊரில் இருக்கிற எல்லாரும் அவனை தண்டன் திட்டுவாங்க. ஏன், அவங்க பெற்றவங்க கூட நீ எந்த வேலைக்கும் சரிப்பட்டு வரமாட்ட, நீ எல்லாம் எதுக்கு தான் பிறந்தியோ அப்படின்னு திட்டுவாங்க. அவனுக்கு இதையெல்லாம் கேட்டு கேட்டு மன விரக்தி ஏற்பட்டுருச்சு. யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இப்படி வாழ்கிறதுக்கு சாவறதே மேலு அப்படின்னு அவனுக்கு அவனே கேள்விகளை கேட்டுப்பான். நாட்கள் இப்படியே கடந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஊருக்குள்ளே பல பேர் பக்கத்து ஊருக்கு கூட்டமாக போயிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த வாலிபன் ஊரில் ஒருத்தர்கிட்ட எங்கே எல்லாரும் கூட்டமாக போகிறீங்க அப்படின்னு கேட்க, அவரும் பக்கத்து ஊருக்குள்ளே ஒரு குரு தன் சீடர்களுடன் ஆன்மீக பயணமாக வந்திருக்காரு, அவர் எல்லாருடைய பிரச்சனைக்கும் தீர்வு தருவார், அதான் எல்லாரும் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல, இந்த வாலிபனும் உடனே குருவை பார்க்க கிளம்பிட்டான். அந்த வாலிபன் குருக்கிட்ட, குருவே, நான் பக்கத்து கிராமத்துலேருந்து வரேன். நான் நல்லா வளர்ந்த வாலிபனாக இருந்தாலும் என்னால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன், என்னோட பெற்றவங்களுக்கு கூட எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் எதுக்கு இந்த பிறவி எடுத்தேன்னு விட தெரியாமல் இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்களேன் அப்படின்னு கதறி அழுதான். இதையெல்லாம் அமைதியாக கேட்ட குரு வாலிபன் கிட்ட, இந்த பூமியில் யாரையும் கடவுள் தேவையில்லாமல் படைக்கிறதில்ல. உன்னுடைய பிறப்பிற்கு ஏதாவது காரணம் இருக்கும். அதை நீ கண்டுபிடிச்சு 4 பேருக்கு உதவியாக இருக்கும் வகையில் உன்னோட வாழ்க்கையை நீ தான் அமைச்சுக்கணும் அப்படின்னு குரு சொல்லிட்டு இருக்கும்போதே, குருவே, அதுதான் எப்படின்னு தெரியாமல் உங்களை தேடி வந்திருக்கேன், நீங்கள் தான் தெளிவான பாதையை காட்டணும் அப்படின்னு மண்டிட்டு அழுதான். அவனை சமாதானப்படுத்திய குரு, தம்பி, நீ இப்போ களைப்பாக இருப்ப, சீடர்கள் உனக்கு உணவு கொடுப்பாங்க, சாப்பிட்டு ஓய்வெடு, அப்புறம் உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு இவனுக்கு எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். ஆழ்ந்து யோசித்துக்கிட்டு அவனை கூப்பிட்டு, தம்பி, உனக்கு ஏதாவது திறமை இருக்கா அப்படின்னு கேட்டார். உடனே அந்த வாலிபன், சாப்பிடக்கூட வழி இல்லாத குடும்பத்தில் பிறந்துட்டு எனக்கு என்ன திறமை இருக்கிறது போது குரு அப்படின்னு விரக்தியோட சொன்னான். இல்லை தம்பி, நல்லா யோசிச்சு பாரு, உனக்குள்ள ஏதாவது திறமை கண்டிப்பாக ஒளிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு குரு கேட்க, ரொம்ப நேரம் யோசிச்சு, நான் நல்ல சதுரங்க விளையாடுவேன், ஊரில் யாரும் என்ன வென்றதில்லை அப்படின்னு சொன்னான். குரு புன்னகையோட சீடர்களை அழைச்சி, சதுரங்க விளையாட தேவையான எல்லாத்தையும் தயார் செய்யுங்க அப்படின்னு கட்டளை இட்டாரு. சீடர்களும் குரு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தயார் செஞ்சு வச்சாங்க. சீடர்கள் எல்லாத்தையும் குரு அழைச்சி வாலிபன் கிட்ட, இவங்க எல்லாம் நான் சொன்னால் ஏன் எதுக்குன்னு கேட்காம உயிரையே கொடுப்பாங்க. இந்த சீடர்களில் ஒருவர் தான் உன்னோட சதுரங்க விளையாட போகிறாங்க. ஆனால் ஒரு நிபந்தனை, இந்த ஆட்டத்தில் யார் தோல்வி அடைகிறாங்களோ அவங்க தலை துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்ல, அந்த வாலிபன் ரொம்ப பதட்டத்தோடு விளையாட ஆரம்பித்தான். ஆனால் உண்மையில் அந்த சீடனுக்கு சதுரங்கம் விளையாடவே தெரியாது. சதுரங்கம் நல்லா விளையாட தெரிஞ்சவனோட சதுரங்கம் விளையாடவே தெரியாத இந்த சீடன் போட்டியில் தோற்று இன்னும் சிறிது நேரத்தில் தலை துண்டிக்கப்பட போது உயிரையும் விட போகிறான் அப்படின்னு நினச்சி மற்ற சீடர்களெல்லாம் வேதனையோடு இந்த விளையாட்டை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சீடன் காய் நகர்த்தும் விதத்தை பார்த்து இந்த சீடனுக்கு சதுரங்க விளையாட தெரியல அப்படிங்கிறத வாலிபன் உறுதி செஞ்சுக்கிட்டான். அதுவரை பயத்தில் இருந்த வாலிபன் முகத்தில் இப்போ மகிழ்ச்சி தாண்டவம் ஆடியது. ஒவ்வொரு முறையும் காய் நகர்த்தும் போதெல்லாம் சீடன் தோல்வியை அடைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனோட முகத்தில் எந்த ஒரு பதட்டமும் சலனும் இல்லாமல் எப்படி இருக்க முடியுது அப்படின்னு வாலிபன் யோசிக்க ஆரம்பித்தான். ஐயோ, எந்த பாவமும் அறியாத இந்த சீடனின் உயிர் என்னால் போகிறதா? இந்த சீடன் உயிரோடு இருந்தால் வருங்காலத்தில் எத்தனையோ நல்ல மாணவர்களை உருவாக்குவாங்க. ஆனால் இப்போ நான் ஜெயிச்சு அவன் தோத்துட்டான். ஐயோ, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அதுக்கு பதிலாக யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாத என்னோட உயிர் போகிறதா சரி அப்படின்னு தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சதுரங்கத்தை தவறாக விளையாட ஆரம்பித்தான். அது வரைக்கும் அங்கே நடந்ததெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்த குரு வாலிபனோட ஆட்டத்தில் மாறுதலை கண்டு சதுரங்க பலகையை கீழே தள்ளி விட்டாரு. இருவரையும் அழைச்சி, நீங்கள் 2 பேருமே ஜெயிக்கலை, அதே சமயம் நீங்கள் 2 பேருமே தோக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வாலிபனை தன் பக்கத்தில் அழைச்சாரு. தம்பி, உனக்கு சதுரங்கம் நல்லா விளையாட தெரியும், ஆனால் ஏன் ஒரு கட்டத்தில் தவறான காய்களை நகர்த்தி தோல்விகளை ஏற்றுக்கொள்ள முன்வந்த அப்படின்னு வாலிபன்ட்ட குரு கேட்க, குருவே, என்னால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, என்னோட உயிர் போகிறதால
யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ஆனால் அப்படி இல்லை அந்த சீடனோட உயிர். அந்த சீடன் உங்களோட நல்ல பண்புகளையும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கிட்டு எதிர்காலத்தில் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் என் மனசில் தோன்றிய மறுகணமே தோல்வியை ஏற்றுக்கொள்ள தயாரானேன் அப்படின்னு வாலிபன் குரு கிட்ட சொன்னான். தம்பி, உன் மனசில் தோன்றிய அந்த இரக்க குணமும் தன்னால் மற்றவங்களுக்கு எந்த விதத்திலையும் உதவ முடியுன்ற எண்ணமும் உன் மனசில் எப்போ வந்துச்சோ அப்பயே நீ மனுஷனை வாழ எல்லா தகுதியும் பெற்றுட்ட. உன்னால் மற்றவங்களுக்கு எந்த நேரத்துலையும் எந்த விதத்துலையும் உதவ முடியுன்றத உணர்ந்துக்கிட்டா போதும். உன்னுடைய பிறப்புக்கான அர்த்தம் உனக்கு தானாகவே புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆசிகளை வழங்கி வழி அனுப்பி வச்சாரு குரு. ஆமாங்க, நம்ம எல்லாரும் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே யாரும் தேவையில்லாமல் பிறக்கிறதில்ல. எவன் ஒருத்தன் தன்னோட வாழ்க்கையை மற்றவங்களுக்கு பயன்படுற வகையில் மாற்றிக்கொள்ள முன்வரானோ அவனே மனிதனாக வாழ அத்தனை தகுதியும் படைச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்ம எப்பயும் மறந்துடக்கூடாது. அடுத்த ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.